சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா வர போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொண்டு குவிச்சவனுக்கு இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலகு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற, அவர் பின்னால் செல்லுகின்ற சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? தமிழக வெற்றி கழகம் சார்பில் டிசம்பர் 21 மாமல்லபுரத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். அவர் பைபிளில் இடம்பெற்ற ஒரு குட்டி கதையை சொல்லி அன்பு, இரக்கம், சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். மேலும் மதங்களுக்கு அப்பாற்பட்ட சமூக நல்லிணக்கத்தையும் மதசார்பற்ற சமூக நீதியையும் கட்சியின் அடிப்படை கொள்கையாக வலியுறுத்தினார். விழாவில் பங்கேற்ற ஆயர்கள் மற்றும் பாதிரியார்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். குறிப்பாக ஒரு பிஷப் 234 தொகுதிகளிலும் கிறிஸ்துவர்கள் விஜய்க்கு துணையாக இருப்போம், 2026 அவர் முதல்வராக வருவார் என உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியன் பட்டினத்தில் உள்ள தேவாலயத்தில் டிசம்பர் 22 சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை அலோசியஸ் முன்னிலையில் திருநெல்வேலி செயின்ட் சேவியர் கல்லூரி முதல்வரும் பாதிரியாருமான காட்வின் ரூபஸ் சிறப்பு பிரசங்கம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், நம் பிள்ளைகளிடம் நீ என்னவாக வரப்போகிறாய் என்று கேட்டு பாருங்கள், விஜய் ரசிகராக வரப்போறேன் என்று சொல்கின்றனர். 41 பேரை கொன்று குவித்தவனுக்கு கையில் விலங்கு போட்டவர் போல கையை உயர்த்தி காட்டும் தலைவரான விஜய் பின்னால் செல்லும் கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி அல்ல, ஆனால் நம் இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் சினிமா நடிகர் பின்னால் ஏன் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றார். தேவாலயத்தில் விஜய் குறித்து பாதிரியார் காட்வின் ரூபஸ் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேகா தொண்டர்கள் சர்ச் பங்கு தந்தை அலோசியஸிடம் புகார் தெரிவித்து முறையிட்டுள்ளனர். அதில் பாதிரியார் காட்வின் ரூபஸ் திட்டமிட்டு வன்மத்துடன் விஜய் மீது அவதூறாக விமர்சனம் செய்துள்ளார். தேவாலயத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம், பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அவர் வீடியோ வெளியிட வேண்டும். ஒரு வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது பொதுமக்கள் மத்தியில் அவதூறு பரப்புவது உள்நோக்கத்துடன் செயல்படும் ஒரு கிரிமினல் குற்றம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நடந்த சம்பவத்துக்கு ஆலய பங்கு தந்தை அலோசியஸ் வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தாவேகா தலைவர் விஜய் குறித்து தேவாலய திருப்பலி நிகழ்வில் பாதிரியார் காட்வின் ரூபஸ் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா வர போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொண்டு குவிச்சவனுக்கு சரியா, எல்லாம் இப்படி ஆகணும், இப்படி கையை இப்படி விலங்கு போட்டால் நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டால் தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலகு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற, அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல, அது ரிலே ரேஸ் மாதிரி, அது தொடர்ந்து கொண்டே. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.